கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பதிவில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை குறித்தும் அந்த வாக்குத்தத்தத்திற்கு அவன் எப்படி சுதந்திரவாளியாய் ஆனான் என்பதை குறித்தும் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வாசிப்போமானால், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த மாத்திரத்திலே, அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க கொடுக்கும்படி அழைத்த மாத்திரத்திலே அவன் கீழ்ப்படிந்து போனான் என்று பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 8-9 வாசிப்போமானால், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியாய் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய யாக்கோபோடும் ஈசாக்கோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எது? ஆதியாகமம் 12:5 வாசிப்போமானால், ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த சீகேம் எங்கே இருந்தது? மோரே அல்லது மம்ரேயின் சமபூமி எது? ஆதியாகமம் 13:14-18 வரை வாசிப்போமானால், மோரே அல்லது மம்ரேயின் சமபூமி எப்ரோனில் இருக்கிறதை அறிந்து கொள்ளலாம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இங்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கானான் என்று அறிகிறோம். அந்த கானான் தேசத்தில் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் ஆபிரகாம் குடியிருந்தான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை அடக்கமணின இடம் இந்த கானான் தேசத்தில் உள்ள எப்ரோன் ஊர். மம்ரேக்கு எதிரே இருக்கிற
மக்பேலா என்னும் நிலத்தின் குகை என்று ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் 400 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கிரயமாய் வாங்கி அந்த நிலத்தை, அதிலுள்ள குகையை ஆபிரகாம் சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். அடுத்து ஆபிரகாமை அடக்கம் பண்ணின இடம். ஆதியாகமம் 25:8 பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடைய சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எண்ணப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையில் ஆபிரகாம் வாங்கியிருந்தான். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அடுத்து ஆபிரகாமின் குமாரனான ஈசாக்கு குடியிருந்ததும் அடக்கம் பண்ணப்பட்டதுமான இடம். ஆதியாகமம் 35:27 பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருதாபியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். அடுத்து யாக்கோபு வாழ்ந்த இடம். ஆதியாகமம் 33:18-20 வரை வாசிப்போமானால், யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 49:29-33 வரை வாசிப்போமானால், யாக்கோபு யோசேப்பிடம், நான் என் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு, அந்த குகை கானான் தேசத்தில் மம்ரேக்கு எதிராக மக்பேலா எண்ணப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கும் சொந்த கல்லறை பூமியாக இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்ரோன் கையில் அதற்குரிய நிலத்துடன் வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். அந்த நிலமும் அதில் இருக்கிற குகையும் ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்டது என்றான். யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டினின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அடுத்து யோசேப்பின் எலும்புகளை அடக்கம் பண்ணின இடம். யோசுவா 24:32 இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமரோருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. இவ்வாறாக நம்முடைய முற்பிதாக்களான ஆபிரகாமும் ஈசாக்கும் இஸ்ரவேல் மற்றும் யோசேப்பு ஆகியோர் வாழ்ந்து மறைந்து அடக்கம் பண்ணப்பட்டதான கானான் தேசத்தை யோசுவா முறியடித்து அதை இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திற்கும் பங்கிட்டு கொடுத்தான். 1 ராஜாக்கள் 4:25 எழுதியிருக்கிறபடி வாக்குதத்தம் பண்ணப்பட்டதான இஸ்ரவேலின் எல்லையானது சாலமோன் காலத்தில் வடக்கே தான் துவக்கி தெற்கே பெயர்சபா மட்டும் பரவி இருந்தது என்று பார்க்கிறோம்.
மேலும் மீகா 7:11 வாசிப்போமானால், உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். இதிலிருந்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட இந்த தேசமானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது உண்டாகும் அவருடைய ராஜ்யம் வரைக்கும் காக்கப்படும் என்று அறிகிறோம். மீகா 7:19-20 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று பார்க்கிறபடி தேவரீர் கிருபையாய் எங்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் இறங்குவீராக. ஆகவே ஆபிரகாமின் சந்ததியாராகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் அவருடைய வாக்குத்தத்தத்தின் சுதந்திரமாகிய பரம எருசலேமிற்கு பங்குள்ளவர்களாகவும் பொருட்டு விழிப்புள்ளவர்களாய் சத்தியத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.